தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுக்கு 66 தொகுதிகள், நாம் தமிழர் கட்சிக்கு 66 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். நாம் தமிழர் கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 8.9% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறியுள்ளது. இதற்கு பின்பு தமிழகத்தில் உள்ள இளைஞர்களின் பார்வை நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்பியுள்ளது. நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்தாலும் கூட அவர் அரசியலில் ஆர்வம் இல்லாமல், சுறுசுறுப்புடன் இல்லாமல் அவர் மந்தமாக உள்ளார். இதனால் அந்த கட்சியில் ஆரம்பத்தில் சேர்ந்த உறுப்பினர்கள் செயல்பாடில்லாமல் உள்ளார்கள். நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த வரவேற்பு தற்பொழுது இல்லை. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் கூட 15% வாக்குகளை இழந்துவிட்டது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது சட்டசபை தேர்தலுக்கு. மீண்டும் திமுக மக்களின் அதிருப்தியை சந்தித்து கொண்டிருக்கிறது. திமுகவின் வாக்கு வங்கி இன்னும் சரிய தொடங்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுகவை எதிர்த்து போட்டியிடுகிற ஒரு முக்கிய கட்சி அதிமுக. அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிமுக அணியில் பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கு வாய்ப்பில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துள்ளது. ஆனால் அவை மௌனம் காக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, தேமுதிக வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அல்லது திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, நடிகர் விஜயை நம்முடைய கூட்டணிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு துணிவோடு இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் அவர்களுக்கும் அதிமுக தூதுவிட்டு பார்க்கிறது. ஆனால் நடிகர் விஜய் பிடிகொடுக்கிற மாதிரி தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர எடப்பாடி முயற்சி செய்து வருகிறார். எம்ஜிஆர் காலத்தில் இந்திரா காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் இடையே உள்ள ஒப்பந்த விவரம் என்னவென்று சொன்னால், 75% தொகுதிகள் அதிமுக போட்டியிடும், 25% தொகுதிகள் காங்கிரஸ் போட்டியிடும். அதாவது 168 தொகுதிகள் அதிமுக போட்டியிடும், 66 தொகுதிகள் காங்கிரஸ் போட்டியிடும். அந்த ஃபார்முலாவை, அந்த சூத்திரத்தை பின்பற்ற எடப்பாடி முடிவு செய்துள்ளார். நாம் தமிழர் கட்சி மட்டும் நம்முடைய கூட்டணிக்கு போதும், 9% வாக்குகள் உள்ளன, இன்னும் வாக்குகள் அதிகமாகும். சீமான் நம்முடைய கூட்டணிக்கு வந்தால் அதிமுகவுக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படும், நல்ல இமேஜ் ஏற்படும், மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய கட்சியாக, கூட்டணியாக மாறலாம். ஆகவே நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி மட்டும் நம்முடைய கூட்டணியில் இருந்தால் போதும் என்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே எம்ஜிஆர் ஃபார்முலாவை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சிக்கு 25% தொகுதிகள், அதாவது 66 தொகுதிகள் வழங்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் ஒரு சிலர்களை அனுப்பி சீமானிடம் தூதுவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணியில் உறுதி என்று அதிமுக தொண்டர்களும் பேசத் தொடங்கியுள்ளனர். நாம் தமிழர் கட்சியை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள், கடைக்கோடி தொண்டன் வரை விரும்புகிறான். எடப்பாடி பழனிசாமியும் முயற்சி அளிக்கின்றார். ஆனால் சீமான் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவாரா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால், வருகிற சட்டசபை தேர்தலிலும் தாங்கள் தனித்துதான் போட்டி என்று கூறியுள்ளார். இன்னும் 18 மாதங்கள் இருக்கின்றன. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.